வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்க சோழப்பாண்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து மண்பாண்டங்கள் ஒருத்தங்க செய்கிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி தான் நின்றுருக்கோம். இவங்க செஞ்சு அடிக்கிறாங்க. இவங்க எப்படியெல்லாம் இந்த மண் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க, இது எல்லாத்தையும் ஓவராலாக ஒரு கோர்வையான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தான் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒரு மண்பானை கடையே போய் வீடியோ எடுத்திருந்தோம். அப்போ அங்கே வீடியோ எடுக்கும் போதே ஒருத்தங்க பேரம் பேசி வாங்கினதை நான் பார்த்தேன். அவங்க 250 சொல்கிறாங்க ஒரு பானை. இவங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு 150 ரூபாய்க்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் நான் அது எல்லாத்தையும் இங்கே ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தான் இந்த இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கேன். வேலை பார்க்குறாங்கல்ல, அதை பார்க்கும்போது அதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இந்த மண்ணை அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வரதுலேருந்து இங்கே வச்சு காய வச்சு அவங்க இந்த சூளையில் வச்சு பானையாக எடுக்கிறது வரைக்கும் அவ்வளோ சிரமங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒர்க் இருக்குது அதில். பட் நம்ம அதை ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தை வாங்கிடுறோம். அதேமாரி இந்த மண்பாண்டங்களில் சாப்பிடக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ எல்லாருமே அதெல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா பாரம்பரியத்தை மறக்கிறது தானே நம்மளுடைய கல்ச்சர், எவல்யூஷனே அதுதானே. அதான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம மறந்துட்டோம். அதோடைய முக்கியத்துவங்கள்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். நம்ம உள்ளே போயிட்டு அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். பேர் என் ரங்கசாமி. நம்ம சோழப்பாண்டி மாவட்டம் மன்னார்காலுக்கு சோழப்பாண்டி. எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் 40 வருஷமா அதான் வேலை. எனக்கு 25 வயசுல ஆரம்பிச்சது எங்கள் அப்பா இருக்கும்போது. அப்பாவோட அதுக்கு பிற்பாடு நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவும் இதே தான் பார்த்தாங்க? அவங்களும் இதே பார்த்தாங்க. எல்லாம் ஜென்ரேஷன் வழிமுறையாக வருது. சோழப்பாண்டிக்குள்ளார கரெக்டாக நம்ம வீடு எங்கே இருக்குது? இந்த நடுத்தருவில் நடுத்தருவில் ஃபர்ஸ்ட் வீடு. மாதத்துக்கு சராசரியாக எவ்வளோ பானைகள் செய்வீங்க? அது மாதத்துக்கு இப்போ பிடிச்சி நின்னோம்னா ஒரு நாளைக்கு 25 பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 25 பண்ணோம்னா 750 உருப்படி பண்ணலாம். 750 பண்ணலாம். உட்காந்து செஞ்சோம்னா எங்கேயும் போகாமல் ஒரு நாளைக்கு 25 உருப்படி கண்டிஷனாக பண்ணி அடிக்கலாம். பண்ணி பண்ணோம்னா செய்யலாம். இந்த மண் உங்களுக்கு இங்கேயே கிடைக்குது? ஆத்தாங்கல்ல கிடைக்குது. ஆனால் இந்த மண் உங்களுக்கு எடுக்கிறது உங்களுக்கு தானே தெரியும்? ஆமாம், நமக்கு தான் தெரியும். அதாவது வண்டல் கலந்த மண்ணாக இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, மணலாக இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு இந்த சட்டி பானைகளுக்கு எப்படி இருக்குது? வெடிக்காமல் இருக்கும், சொல்ல கொடுத்துலாம் வெடிக்காமல் இருக்கணும், போன வராமல் இருக்கணும், கல் பண்ணலாம் பார்த்து சலிக்கணும். இந்த மாதிரி சலிச்சிடணும். அதையும் சலிச்சிடும், மண்ணை சலிச்சிடுவோம். குப்பை கோலம்லாம் எடுத்துருவோம். தண்ணியில் கொட்டி கழிச்சு பண்ணி கரைச்சி விட்டு சலடை வச்சு சலிச்சிட்டோம்னா அந்த குப்பையெல்லாம் வெளியாகிடும். அதனால அது ஒன்றும் இது வராது. கொடிய மட்டும் வரைக்கும் ஒன்றும் வராது. வண்டல் மண் கொண்டாந்து காய வைக்கணும். காய வச்சு அதுக்கு ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு மணல் ஆற்று மணல் போட்டு நல்லா பிசைஞ்சு மிதிச்சு மறுபடியும் கொண்டு வந்து சக்கரத்தில் வச்சு பானைகள் செய்யலாம். இந்த மாதிரி பானைகள், சட்டிகள் எது தேவையோ அதுக்கு கைப்பட வந்துடும். அப்படி காய வச்சு அடிச்சு காய்ஞ்ச கொண்டு மறுபடியும் காவி தடவி சூளைக்கு கொண்டு போவோம். நீங்களே சூளை வச்சிருக்கீங்களா? எல்லாம் வச்சிருக்கோம். சூளை வச்சிருக்கோம், அது வச்சிருக்கோம். வியாபாரத்துக்கு வீட்டுக்கு கொடுப்போம், அது விற்போம், வரவு கொடுப்போம், கொண்டுட்டு போய் விற்போம். பானைக்கு திக்னஸ் எல்லாம் இருக்கா? இவ்வளவு திக்னஸ் இருக்கணும்? அது கணக்கு. பானைக்கு தகுந்தபடி இருக்கு. பானைக்கு இவ்வளவு, அரைப்படி பானைக்கு இவ்வளவு அப்படின்னு கணக்கு இருக்கு. அதெல்லாம் மழை கண்ணோட்டம்லாம் வரும். இதெல்லாம் வராது. இந்த கையிலே கொண்டு வந்து கையிலே செய்ய வேண்டியதான். அந்த சுத்துறது மட்டும் கீழே சுத்தம் அப்படியே நீங்க கையிலே கொண்டு வேண்டியதான். இது கரண்ட் வச்சிருக்கேன். எப்ப செஞ்சீங்க இதெல்லாம்? காலைல செஞ்சது. ஆமா. இதுக்கு அது அடி இல்லாம இருக்கு. அடி மறுபடியும் தட்டணும். தட்டையாரா தட்டணும். காய வச்சு பதமா தட்டணும். அது தனியா தட்டி அதுல சேர்த்துக்கிறது. தட்டி தான் மறுபடியும் இது பண்ணி சூளைக்கு கொண்டு போகணும். இது கையில எடுக்கலாமா? அதை கீழே உள்ளது உங்களால எடுக்க முடியாது. நீங்க தான் எடுத்து காட்டுவீங்க. அது இந்த பதமா அப்படியே பிடிச்சி எடுக்கணும். அதாவது அழிஞ்சிடும். நீங்க பார்க்கும்போது அழிஞ்சு விடும். இதுனா கரெக்டா இருக்கும். இதெல்லாம் கோயில் கும்பாபிஷேக கலையத்துக்காக கொடுக்கறது. கும்பாபிஷேக கலையம் அதெல்லாம். ஆமா. இதுல எவ்வளவு பெரிய பானை வரைக்கும் செய்யலாம்? இதுல எவ்வளவுமா செய்யலாம். பெரிய பானை வரைக்கும் செய்யலாம். ஆனா அதெல்லாம் அடிக்கிறதுலாம் இருக்கு. பெருசு செஞ்சு அடிக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சூப்பர். ஓகே. இது அப்படியே இது பண்ணாம இப்ப எடுத்தது ஃப்ரெஷ்ஷா மிஷின்ல இருந்து உருவாக்கி வச்சாச்சு பானையா. இதை மறுபடியும் கட்டை கொடுத்து காய வச்சு அடிக்கணும். அதான். இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் கீழே உள்ளது செய்வீங்களா? கீழே உள்ளதான் அடிக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அது. எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க இது? இது எனக்கு 25 வயசுல செஞ்சுட்டு இருக்கேன். 25 வயசுல இருந்து? இப்ப எனக்கு 62 வயசு ஆகுது. 62. தோராயமா பார்த்தாலே 40 வருஷத்துக்கு மேல வருது இல்ல? ஆமா. இந்த மண்ணை இந்த அளவுக்கு சின்ன கல் இல்லாம எப்படி எடுத்து பதப்படுத்துறீங்க? அதாவது சலிக்கணும். மண்ணை கொண்டாந்து காய வச்சு சலிக்கணும். சலிச்சு தண்ணியா வச்சு மறுபடியும் காய வச்சு அப்புறம் தான் அது செய்யணும். மண்ணை இத்தனை நாள் பதப்படுத்தணும் அப்படிலாம் ஏதாவது இருக்கா? ஒரு நாள் இருந்தா போதும். ஒரு குவான்டிட்டி மண்ணில் ஒரு 3-4 பானை செஞ்சிடலாம். பானைக்கு 1/4 கிலோ மண் தான் தேவைப்படும். ஒரு பானைக்கு 1/4 கிலோ மண். சின்ன பானைக்கு. பெரிய பானையை போட்டு அது 1/4 கிலோ 1/2 கிலோ இப்படி வந்துடும். நீங்க ஹோல்சேலா கொடுக்குறீங்களா இப்ப வெளியில? இதுக்கு கோயில்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்குறது. அப்படியே ஹோல்சேலா கொடுத்துருவீங்க? அப்படியே கொடுத்துருவோம். சுட வச்சு கொண்டு போய் இறக்கிட்டு வந்துருவோம். அப்புறம் அவங்க நூல்லாம் சுற்றி இதெல்லாம் பண்ணி அவங்க அதை பண்ணிப்பாங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணிப்பாங்க. இந்த இதுல வேற என்னென்ன செய்யலாம்? இது பானை, சட்டி, அடக்கு, இதுக்கெல்லாம் விசேஷத்துக்கு உள்ளது. கரும்பாய்க்கு வேலையெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அது தோண்டி இந்த இறந்ததுக்கெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இதே தான். மாடல் மாறி மாறி வரும், அவ்வளவுதான். அகல் விளக்கு செய்யலாம். அகல் விளக்கு
விளக்கு செய்யலாம். அகல் விளக்கு பெருசு சின்னது மண் இதே மாதிரி தானே? இதே மண் தான். இதே மண் தான். இதே மண்ணில் வேற உருவாக்கி வேண்டியது. எனக்கு இந்த இது எடுத்துட்டு ஒரு அகல் பண்றீங்க கேட்டீங்களா? பார்க்கலாம். அகல் வேணுமா? சும்மா ஒரு அகல். அகல்னா அந்த உருவத்தையே அப்படியே மாத்திக்கணும். அவ்வளவுதான், லைனை மாத்திக்க வேண்டியதான். ஒரு கட்டை வரல் அளவு தான். அவ்வளவுதான். பெரிய அகல் சின்ன அகல் அந்த அளவுகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருது. ஒரே அளவா அகல் இருக்கும். அதே அளவு வந்துடும். இதுதான் அகல். நம்மள்ட்ட சுட்ட பானைகளும் இருக்கா? இதுக்கும் வந்து நீங்க அடி தனியா தான் தட்டணும். ஆமா. அகல் எல்லாத்துக்குமே அடி தட்ட வேண்டியல, லேசா வலிச்சு தடவிட்டா. ஓ, அதிலே ஒட்டிக்கும். ஆமா. நான் சுத்தி பார்க்கவா? பாருங்க. பார்க்கலாம்ல? கரண்ட் தான் இருக்கு. கரண்ட் தான். சரி பாருங்க. தண்ணியில கையில நினைச்சுக்கணுமா? நினைச்சுக்க. ஆனா பாக்குறதுக்கு லைட்டா இருக்கு. ஆனா ரொம்ப ஹார்டா இருக்கு. ட்ரைனிங் வேணும். பாக்க நீங்க பண்றது வந்து ஈஸியா இருக்கு. ஈஸியா தெரியும். கண்ட முடியாது. விட்டுருவீங்க. அவ்வளவுதான். தனியா கையோட வந்துட்டு அப்படியே வச்சிரவா? அப்படியே வச்சிருக்கேன். சரி. கையை கழுவி அங்க பின்னாடி வாங்க, பைப்பு தண்ணி கழிக்கும். ஆனா அந்த இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தான் இவ்வளவு அழகா நீங்க வந்து பண்றது. ஒண்ணுமே பண்ண முடியல, ஒரு ஷேப்புக்கே வர மாட்டேங்குது. சின்ன புள்ளையில இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. அதாவது மண்ணை வைக்கணும், மண்ணு செய்யணும், ட்ரைனிங் பண்ணணும், பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு சின்ன புள்ளையில இருந்து ஒரு 15 வயசுல இருந்து இதை ஆரம்பிச்சோம்னா ஓரளவு 25 வயசுல பிடிச்சிடலாம். நம்ம கைக்கு அடங்கணும் மண்ணு, அவ்வளவுதான். ஆனா நீங்க வந்து பண்ணும்போது அது வந்து நீங்க அப்படியே ஈஸியா அப்படி கொண்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா அது இவ்வளவு ஹார்டா இருக்கு மண்ணு. இவ்வளவு ஹார்டா. அதுல வந்து எங்களுக்கு வந்துருது. இதுல பாருங்களேன், இது எவ்வளவு அழுத்தமா இருக்கு. ஆமா, அழுத்தமா இருக்கு. அதான் நீங்க பண்றது வந்து அப்படியே வளைக்கிறீங்க, வரணும், கையில இருந்து தான் வரணும், இழுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. எனக்கு நான் வீடியோ எடுக்க வரும்போதே நான் வந்து ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி நம்ம வந்து போய் பண்ணி பார்க்கணும், எப்படி அழகா அப்படி வைக்கிறாங்க. நிறைய வீடியோல பாத்துருக்கேன். ஆனா முடியல. இது உங்களுக்கு வந்து வராது அவ்வளவு. ஆனா மண்ணு வந்து நான் அப்படியே அந்த முகத்துக்கு போகணும், முள்தாங்கி அந்த மாதிரி களிமண் தானே, வண்டல் மண்ணு களிமண். காஞ்சதுன்னா பாக்குறேன். சரி, உள்ள வரலாமா? வாங்க, சும்மா வாங்க. காயமா இருக்கு. பார்த்து இதை வச்சு அப்படியே அடிக்கணுமா? இதை வச்சு இது பற்றி அடிக்கணும். அப்பதான் இது கிடைக்கும். இதே மண்ணையே அப்படியே இதே மண்ணை வச்சு உருவாக்கணும் பானை, அவ்வளவுதான். ஓகே. நான் வேற ஏதாவது நீங்க தனியா மண் எடுத்து வச்சு அதெல்லாம் மண்ணெல்லாம் இது அடிக்க கூடாது. இது இப்படிதான் ஃபினிஷிங் டச் கொடுக்குறது. ஃபினிஷிங் டச் கொடுத்து முடி அப்படிதான் வரணும். கஷ்டமான வேலை, கஷ்டமானதான். யாரும் சொல்லிடுறோம் என்ன 250 ரூபா 150 ரூபா அப்படின்னு பேசி வாங்குறோம். உடையும் பொருள் தான், ஆனா வேலை அதிகமா இருக்கு. எவ்வளவு மைன்யூட்டா இதை வந்து பாக்குறாங்கன்னு பாருங்க. அதை வந்து செஞ்சிடறாங்க. செஞ்சுட்டு அந்த அடியை வந்து தனியா மூடிட்டு மறுபடியும் ஃபினிஷிங் கொடுக்கணும். காயணும், நல்லா காஞ்சாதான் அந்த இது பதம் வந்து வரும். இது வந்து இன்னும் காயணுமா? காஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து காயணும். அதாவது எப்படி பண்ணிட்டாங்க பாருங்க. திருப்பி காமிங்கண்ணே. ஃபினிஷிங் இப்படி தான் வந்து கொடுப்பாங்களா? ஆக்சுவலாக இன்னும் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலை பார்க்கணும். எந்தெந்த உருவத்தில் கொண்டு வரணுமோ அந்த உருவத்தில் கொண்டு வந்துடணும். பானையாக கொண்டு வரணுமா கொண்டு வந்துட வேண்டியதான், அவ்வளோதான். இது எத்தனை நாள் காயணும்? இப்போ ஒரு மணி நேரம் காய்ச்சிடும். நில காய்ச்சல காய்ச்சிடும். 1 மணி நேரம் ஆகிடும். இதுக்கப்புறம் சூளை தான். அப்போ இன்னைக்கு ஒரு நாள்லேயே இதை சூளை போட்டு எடுத்துருவீங்க? இல்லை, இன்னைக்கு போட்டு நாளைக்கு ஒரு நாள் இதில் நிழலே காயணும். ஒரு நாள் ஃபுல்லாக பதமாக காய்ஞ்சி தான் அப்புறம் தான் சூளைக்கு போகும். 2 நாள் காயுது. அதாவது இது இப்போ கையில் எடுத்தோம்னா அழியக்கூடாது, அமுங்கக்கூடாது. ஆமாம், அமுங்காமல் இருந்தால் தான் அங்கே பிழைக்கும். இதுக்கப்புறம் மேலே இது அடிக்கிறீங்க? இதுக்கு மேலே தட்டிட்டு மறுபடியும் அடிக்கிறோம். மட்டி அடிச்சுட்டு அப்புறமா சூளை கொண்டு போயிட்டோம். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, கடுசாக இருக்குது. அந்த மண்ணோட ஸ்டஃப்பே வந்து ஹார்டாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, பாட் மேக்கிங் வீடியோஸ்லாம், அவங்க அழகாக இப்படி இழுப்பாங்க, அப்படியே ஷேப் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாசிபிளே இல்லை. அதில் வச்சு இழுக்கும் போது தான் தெரியுது அந்த மண் எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கையை வச்சு ஒன்று பண்ணுறேன், அது ஒரு மாதிரி போகுது. அதுக்கு வந்து பல வருஷம் ப்ராக்டிஸ் வேணுமா அதெல்லாம் பண்ணுறதுக்கு. சுட்டது வச்சுருக்காங்க, அதை போய் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து அங்கே பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, அங்கே பண்ணி வச்சிருக்கேன்ல, இப்போ பண்ணி வச்சுட்டு இருக்குது. அதுதான் இது பச்சை சுடணும். இது பச்சை, பச்சை இதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் பச்சையிலேயே இந்த கலரிங் கொடுத்துருவோம். சரி, சுட்டணும். இது வந்து இதெல்லாம் சுட்டது, அது சுட்டது. இதெல்லாம் சட்டி இது பண்ணி பார்க்கவா? இல்லை,
இப்படி லைட்டாக சவுண்டு வராது. அடி அது ஒன்றும் பண்ணாது. சவுண்டு அடித்தா சவுண்டு வராது. ஓ சுடுறதுக்கு மேலே சவுண்டு வரல. சவுண்டு வராது. ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் வராது. சவுண்டு வராது. இதான் இது கலையம் விட்டு வரணும். இதெல்லாம் இது எல்லாமே சுட்டது. இதெல்லாம் சுட்டது. ஓ நீங்கள் இந்த காவி கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த கலர் வரும். கலர் வரும். இல்லைன்னா கலர் கம்மலாக தெரியும். அது கொடுக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க. அப்படி தான் காவி கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா வந்து ஒரிஜினல் வந்து இதாக தெரியும். ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக போயிடும். பச்சையாகவே இருக்கும். இப்போ காவி இதுக்கெல்லாம் காவி கொடுக்க மாட்டோம். இதுமாரி இருக்கும். ஓ சுட்டதுக்கப்புறம் இப்படி ஆகிடும். இப்படி ஆகிடும். கல்யாணத்துக்கு உள்ளது. இந்த கல்யாணம்லாம் எதுக்கு இதுக்கு தான் ஒரு படி பானையோ 2 படி பானைகள் சுட்ட பானைகள் எல்லாம். சுட்ட பானை 2 படி பானை இதெல்லாம் சுட்டது. இது 2 படி பானை. இது இந்த பொங்கலுக்குலாம் வாங்குறது. பொங்கலுக்கு வாங்குவாங்க. இது தட்டினால இது தட்டலாம். சவுண்ட் இருக்கும். இது சத்தம் வித்தியாசமாக இருக்கு. இதாக இருக்குது தான் குழம்பு சட்டி. ஓ இது சுட்டது. சுட்டது. ஆமாம் நல்லா இருக்கு. சூளை போடுறதுலானே இந்த அங்கே இப்போ இந்த நாளையில் வந்து கீழே வச்சுருவோம். சரி. மழை நாளையில் அந்த இதில் வைப்போம். அதெல்லாம் சூளை பில்டிங் மாதிரி இருக்கே அதுக்குள்ளே வச்சிருவீங்களா? அதுக்குள்ளே வச்சு கீழே வச்சு நெருப்பு வச்சு விட்ருவாங்க. மழை சீசனில் தான் அங்கே போவோம். கோடையிலலாம் கீழே வச்சுருவோம். இங்கேயே வச்சிருவீங்க? இங்கேயே வச்சிருவோம். ஏன்னா வெயில் அடிக்கிறதுனால மழை சீசனில் வெயில் அடிக்காது மூடிட்டு உள்ளால வச்சு எரிச்சு விடணும். கிட்ட போய் பார்க்கலாம். பாருங்க ஒன்றும் இல்லை. அது உள்ளே அடிக்கிறீங்களா? உள்ள அடிக்கி இங்கேருந்து நெருப்பு போடணும். இங்கேருந்து நெருப்பு போடணும். இங்கே தான் கொளுத்தணும். இதுக்கு மேலே போட்டு மூடுறதுக்கு மேலே மூடிக்கலாம். மேலே போட்டு போட்டு மூடிக்கலாம். இது வந்து இதுவே எப்படி இருக்கு? இதாங்க இந்த சூளை போடுறது. ஆக்சுவலாக அந்த கல்லெல்லாம் கட்டுவாங்கல்ல, இது வந்து அப்படியே பார் மாரி ஒரு ரவுண்டாக கிணறு மாரி அடிக்கிருப்பாங்க. இது உள்ளர வந்து இந்த அவிக்காத பானைகள் மண் பானைகள்லாம் அப்படியே உள்ளர வச்சு அங்கேருந்து விறகு போடுவாங்களாம். விறகு போட்டு இதை வந்து எரிச்சு விடுவாங்களாம். இது வந்து அந்த காலத்து பழைய மெத்தட். மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணுறாங்களா இவங்கள மாரி இவங்க எல்லாருமே வந்து வீட்டிலேயே பின்னாடி இந்த சூளை வந்து வச்சிருப்பாங்க. அதேமாரி நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த வயல்காட்டு ஏரியாவில் இந்த களிமண் அதிகமாக இருக்க ஏரியாவில் தான் வந்து இந்த சூளைகள் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுமாரி இவங்களும் வந்து இங்கே வீட்டிலேயே சூளை வச்சிருக்காங்க. அதுமாரி இங்கே கீழேயும் வந்து தர சூளையும் வந்து போடுவாங்களாம் இந்த இடத்துல. இதுதான் அந்த பண்ணக்கூடிய மண். இது வந்து இந்த மணல் கலக்கணும். இதில் சரி இந்த மணல் தான் கலக்கணும். இதில் இது வந்து அதில் கலந்து தான் அதை பண்ணி இது ரெடி பண்ணி கொண்டாந்து அங்கே வரணும். சரி இது நல்ல நைஸாக இருக்குது. நம்ம நைஸாக அவ்வளோதுக்கு நைஸாக இருக்கணும். இதான் மண் அந்த சேமித்து மிரிச்சு வைக்கிறது. இது வந்து களிமண் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சக்கரத்தை வச்சு பண்ண வேண்டியதான். இது வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆனது. எல்லாமே எல்லாம் போட்டு முடிச்சது ரெடியாக இருக்குது. இப்போ 2-3 மண் கலப்பீங்களோ? 3 மண் கலக்கணும். அது 1 2 அது 3 மண் கலந்தே தான் இது பண்ணணும். வேறு ஒன்று இது இப்போ நீங்கள் கலந்து வச்சிருக்கீங்கல்ல? கலந்து வச்சு சோளி மிதிச்சாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. மிதிச்சு எல்லாமே பண்ணிட்டீங்க. கட்டி வச்சிருக்கேன். பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த பண்ணை காட்டணும்லப்பா. ஆமாம், அதுக்கு ரெடியாக இருக்குது மண். இது இப்போ எவ்வளோ நாள் இப்படியே இந்த பதத்திலே இருக்கும்? அது 1 வாரம் வரைக்கும் இருக்கும். அந்த ஈரப்பத்தன்மையை காய விடாமல் தண்ணி வச்சு போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால ஒன்றும் இந்த கிடையாது. ரீசெண்டாக அந்த நான்ஸ்டிக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆமாம். இப்போ நம்ம மண்பாண்டங்களோட யூசேஜ் வந்து குறைஞ்சி போச்சு. ஆனால் நம்ம வீட்டிலலாம் வந்து இன்னும் மீன் குழம்புக்கு பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி அவியல் இதெல்லாம் பண்ணுறது வந்து இந்த மாதிரி சட்டிகள் தான் வந்து பண்ணுவாங்க. இது வந்து இந்த உயிர் சத்து வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இது வந்து இந்த மண்பானைகள் நன்மைகள் கொடுக்குது? 90% நன்மை இருக்குது. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இதெல்லாம் வந்து என்ன நான்ஸ்டிக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் சொன்னா பொரிய ஆரம்பிக்குது. ஆமாம், அதனுடைய இதே உணவோட சேர்ந்துக்குது. அது இது வந்து அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் அப்படியே தான் தன்மை மாறாமல் இருக்கும். மண்ணோட தன்மை மாறாமல் இருக்கும். ஒரு எண்ணெய் பட்டாலும் சரி எது பட்டாலும் சரி எதுவுமே ஒன்றும் பண்ணாது. இதில் சாப்பிட்டு தான் அந்த காலத்தில் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மூலிகைகள்லாம் சில மூலிகைகள்லாம் இந்த கலையத்தில் தான் வச்சிருப்பாங்க. எண்ணெய் வரைக்கும் இந்த கலையத்தில் தான் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எண்ணெய் வரைக்கும். இப்போ எல்லாம் டென்னு வந்து அது எல்லாம் மாறி வந்துட்டதுனால மக்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியல. அதனால இப்போ எல்லா சீக்கும் ஓவர் ஆகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் பழைய முறைக்கு மாறிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பாதி பொருள்னாலும் இதை வச்சுக்கிட்டு சமைச்சிட்டு மற்ற சாப்பிட்றதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டாலும் இந்த சமைக்கிறத மட்டும் இதில் சமைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு படி பானை குக்கரில் வைக்கிறாங்க. அந்த குக்கர்லேருந்து என்னென்ன வருது, இது இந்த லப்பர் வாடை இந்த வாடை எல்லாம் அதுக்குள்ள தான் வந்து முளையுது. இதை வந்து ஒரு படி பானை அதே கேஸில் வைக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. கேஸ்லையும் வைக்கலாம். வடிச்சிட்டு அழகாக வடித்து சாப்பிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இது குக்கரில் வைக்கிறதோட ஒரு பானை ஒரு அடி வடிக்கிறத ஒரு பானை இந்த மாதிரி பானை இதெல்லாம் வந்து ஒரு அரைப்படி குப்படி போடுறாங்கன்னா அது அரைப்படி வடிக்கலாம். ஒன்றும் இல்லை, கேஸில் ஊற்றி வடியும். அதனால ரொம்ப ஆயிராது. கேஸ் சூடு வந்துட்டுனாலே அதுக்கு கேஸ் கம்மியாயிடும். அதனால உங்களுக்கு வந்து குக்கர் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான். இதை சமைச்சு சாப்பிட்றது நல்லது. தண்ணி ஊற்றி மக்கள் காலையில் நீராகாரம்லாம் சாப்பிட்ருக்காங்க. அந்த இப்போ என்ன எல்லாம் நீராகாரத்தையே மறந்துட்டாங்க எல்லாரும். அதில் உள்ள எவ்வளோ நுண்சத்து இருக்குங்கிறது புரோட்டீன் இது மாதிரி நீராகாரத்தில் வந்து அவ்வளோ சத்து இருக்கும். அதாவது அந்த இது வந்து ஊற 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 அதனுடைய இது பாக்டீரியா வந்து இறங்குதான். அதில் இறங்கி அதை சாப்பிட்டாலே சீக்கு கிடையாதுங்கிறான் அந்த காலத்தில். இப்போ என்ன யாரை விட்டுட்டாலும் நீராகாரத்தையே விட்டுட்டோம். அதெல்லாம் காலையில் நூடுல்ஸ் போட்டு தின்னுட்டு போயிடும். அதனால இப்போ பழைய மாடல் வீட்டுக்கு கொஞ்ச நாள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடுனாலும் இதில் சாப்பிட்டாங்கனாலும் போதும். கரெக்டாக அவ்வளோதான். இது வந்து இப்போ மண் சட்டின்னு சொல்கிறோம். ஆமாம். இதுலேயே வந்து கருப்பாக வந்து ஒரு கல் சட்டின்னு ஒன்று பண்ணுறாங்க. ஆமாம், அது வந்து அது வேறு ஐட்டம். அதாவது இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை மறுபடியும் மறுசூலை பாய்ச்சுவாங்க. 2வது வாட்டி போட்டு புகை விட்டு அதை கற்காய்க்கிறது. அதான் கருசூலை. வேறு அதில் ஒன்றும் இது கிடையாது. எல்லாம் மண்ணு தான், அது மண்ணு தான். இதே அதை வந்து கருப்பாக்கிறாங்க. அது சில பேர் வந்து கருப்புக்கு ஆசைப்படுறாங்கிறதுக்காக அதை கருஞ்சூலை ஜாமான் கருப்பாக அழகாக இருக்கும் இந்த கலரில்.
அது இது மருது மாற்றணும். ஆனால் சேம் இதே தான், இதே சேம் எல்லாமே மண்ணு தான், அதையே மாற்றணும், வேற ஒன்றும் கிடையாது, அதில் ஒன்றும் கிடையாது, மண்ணு தான். நான் ரொம்ப நாளாக அதை வந்து கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். இது வந்து கல் சட்டி, இது கருப்பு சட்டி அப்படிம்பாங்க. அதை வந்து இதை என்ன பண்ண சுட்டு மறுபடியும் மாற்றுவாங்க, இன்னொரு வாட்டி போட்டு சோழில் போட்டிங்கன்னா எல்லாம் கருப்பாக வந்துடும். எண்ணெயை தட்டி விட்டு போட்டாங்கன்னா எல்லாம் கருப்பாக போயிடும், வெடிச்சு கொளுத்தி விட்டாங்கன்னா அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. தூளை எரியறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அது ஒரே ஒரு அரை மணி நேரம் காய்ச்சி இதை பண்ணிட்டு ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடும். ஒரு மணி நேரத்தில் பதத்தோட பார்த்துட்டு நிப்பாட்டிடணும். பதம் தவறுனுச்சுன்னா சிக்கல், அதுவும் ரொம்ப உருக்கா போயிடும், எல்லாமே அதிகமாக தீ போய் உருக்கா போயிடும். அந்த பதத்தோட ஆஃப் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும், ஆடுறதுக்கும் கரெக்டாக வந்துடும். அதுமாதிரி தான் நிறைய விஷயம் அந்த மண்பாண்டம் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்பவே சந்தோஷமா வெயிட் பண்ணதில்லை. இதுமாரி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மண் சட்டிகள் மண்பாண்டங்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சோழபாண்டியிலேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் சோழபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ணனே யாருக்காவது தெரியும் அப்படின்னா அதையும் வந்து நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்க. ஸ்டே டியூன், டேக் கேர், பாய்.